எல்லோருக்கும் வணக்கம். திட்டம் போட்டு காய் நகர்த்தும் கரடிகள் மார்க்கெட்டை கீழே விழுக வைக்க திட்டமா? இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 73 பாயிண்ட் நிஃப்டி இறங்கி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது எத்தனை நாட்களாக நடக்குது அப்படின்னா ஆல்மோஸ்ட் நவம்பர் மாதத்துலேருந்து 2 மாதமாக ரொம்பவுமே டைட் ரேஞ்சில் விடா கொண்டன் கொடா கொண்டன் அப்படின்ற மாதிரி மார்க்கெட்டை விழுக வைக்க கரடிகளும் மார்க்கெட்டை தூக்கி விட காளைகளும் ரொம்ப முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ 2 மாதங்கள் ஆயிடுச்சு, இன்னும் முடிவெடுக்க முடியாமல் மார்க்கெட் திணறிட்டு இருக்கு. இந்த சமயத்தில் பல்வேறு பத்திரிகைகள் இந்தியாவில் இருக்கக்கூடிய கார்ப்பரேட் கம்பெனிகளை பற்றி எழுதி குப்புற தள்ளி விட்டு அதன் மூலியமாக மார்க்கெட்டை விழுக வைக்க முயற்சி பண்ணுறாங்களா என்ன அப்படின்றது தெரில. பட் ஷார்ட் டேர்மில் எல்லாருமே ரொம்ப எச்சரிக்கையாக இருக்காங்க. கரடிகளாகட்டும் காளைகளாகட்டும் என்ன முடிவெடுக்க முடியாமல் எச்சரிக்கையாக இருக்காங்க. அதே மாதிரி அடுத்தடுத்த வாரங்களில் இனி என்ன நடக்கும், ரொம்ப ஃபோக்கஸில் இருக்கக்கூடிய பங்குகள் என்ன அப்படின்ற F&O செக்மெண்ட்டில் பார்க்கும் பொழுது இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் இது இவங்களுடைய செக்டரில் பெரிய ஆள் தான். சமீபத்தில் இந்த பங்கு கடும் வீழ்ச்சி என்பது வந்திருந்தது. அதுக்கப்புறம் ஒரு மாதிரி நிலையாக நின்று ட்ரேட் ஆகி கொண்டிருக்கக்கூடிய பங்கு, பெருசாக ஹைட்டும் போகல, பெருசாக லோ லெவலுக்கும் போகல. ஸோ அப்போ இந்த ப்ரைஸ் ரேஞ்சினுடைய மாற்றம் ஏதாவது வருமா, ஏதாவது பிரேக் அவுட் ஆகுமா அப்படின்ற மாதிரி F&O ட்ரேடர்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் இந்த ஹேவல்ஸ் இந்தியாவும் அவங்களுடைய செக்டரில் பெரியாள். அதுலேயும் குறிப்பாக ஃபாஸ்ட் மூவிங் எலக்ட்ரிக்கல் குட்ஸ் அந்த FMEG அப்படின்றதுல இவங்க பெரியாள். இந்த பங்குமே சமீபத்தில் பார்த்தீங்கன்னா 52 வீக் லோ அப்படின்றது தான் இருக்குது. ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் தற்போதைய ஒரு வருஷத்தினுடைய ப்ரைஸ் ரேஞ்ச் ஹை சைடு 1650 ரூபா ரேஞ்சில் இருக்குது. அப்போ அந்த ப்ரைஸ் ரேஞ்ச் தொடர்க்கு இன்னும் எவ்வளவு தூரம் பயணம் செய்ய வேண்டும்? அதே மாதிரி இந்த ஆரோ ஃபார்மா அவங்க செய்யக்கூடிய லாபத்தை பொறுத்து பார்க்கும்பொழுது அவங்க டாப் 10 அந்த ரேஞ்சில் தான் வர்றாங்க. ஆனால் இவங்களுடைய ரெவென்யூ பேஸ் பண்ணி பார்க்கும்பொழுது இந்தியாவிலேயே செகண்ட் பிளேஸில் நாங்கள் இருக்கோம், ரெவென்யூ வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கல அப்படின்ற ஒரு கண்டிஷனில் தான் இந்த ஆரோ ஃபார்மா இருக்குது. இந்த பங்கினுடைய விலை ஆல்ரெடி உச்சம் என்பது வந்துடுச்சு. இப்படி வந்திருக்கும் பொழுது இது இன்னும் மேற்கொண்டு புதிய உச்சங்களை தொடுமா? நியூ இயர் ஹை ஒருவேளை இது மேல் நோக்கி ஏறி புதிய ஆல் டைம் ஹை போகணும்னா அதெல்லாம் 1600க்கு மேலையெல்லாம் போக வேண்டியதாக இருக்குது. ஸோ கடைசிக்கு ஒரு 1 இயர் ஹை வந்ததுன்னா கூட மகிழ்ச்சி தான், அப்படி இல்லை ஆல் டைம் ஹை போனாலும் மகிழ்ச்சி தான் அப்படின்ற மாதிரி இது போன்ற பங்குகள் F&O ஆக்டிவிட்டீஸின் மூலியமாக ஃபோக்கஸில் இருக்குது. ஸோ இது போன்ற பங்குகளில் என்ன நடக்கும் அப்படின்றது வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரிய வரும். பட் தற்போதைக்கு F&O ட்ரேடர்களின் ஃபோக்கஸ்டு பங்குகளாக இது போன்ற சில பங்குகள் இருக்குது. யாருக்கு எப்போ மகா கும்பா வரும் அப்படின்றது தெரியவே தெரியாது நண்பர்களே. இந்த கமின்ஸ் இந்தியா அப்படின்ற பங்கு மிகவும் அற்புதமாக அருமையான ஒரு பிரேக் அவுட் செய்த பங்கு. சமீபத்தில் அற்புதமான ஒரு பிரேக் அவுட் என்பது பண்ணிட்டு அதுக்கப்புறம் தொடர்ந்து மேலேயே தான் இருந்தான். ஆல்மோஸ்ட் 4000க்கு மேலே போய் ஒரு 10% ஏறி 4500 வரைக்கும் போயிட்டான். ஏனோ தெரியல கடந்த 2 நாட்களாக அந்த பங்கினுடைய விலை பெரிய சரிவடைஞ்சு ஒரு குறிப்பிட்ட இடத்துல நின்றுக்கிட்டு இருக்கு. ஸோ திரும்ப மிகவும் சக்தியாக இந்த கமின்ஸ் இந்தியா போன்ற பங்குகள் திரும்பி மேல் நோக்கி வருமா, அல்லது மகா கும்பாவாக இந்த 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கீழே வருமா அப்படின்றது ஒரு முக்கிய கேள்வி. 2025 இப்படி தான் என்ன பண்ணியிருந்ததுன்னா 4000 ரூபாயிலிருந்து எல்லாரும் பயப்படும்படியாக 2400 வந்துடுச்சு. அதற்கு பிறகு மறுபடி போன 8 மாதத்தில் அற்புதமான வருமானம் 100% பக்கம் சம்பாரிச்சு கொடுத்துட்டான். இப்போ இனி மறுபடியும் மகா கும்பாவா அல்லது என்ன விஷயம்? இந்த சமயத்தில் ரிசல்ட் சீசன் இன்னும் சூடு பிடிக்க ஆரம்பிக்கல நண்பர்களே. GM Breweries ரிசல்ட்டுக்கு அப்புறம் அவன் ஒரு +2% ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த எலிகான் என்ஜினியரிங் அப்படின்ற பங்கினுடைய ரிசல்ட் இன்னைக்கு வருது. அதை வச்சுக்கிட்டு அவன் இன்னைக்கு 7.5% எகிரிட்டான். ஸோ ரிசல்ட் சீசனில் GM Breweries ஆகட்டும் இந்த எலிகான் என்ஜினியரிங் ஆகட்டும் ஆரம்ப கட்டத்துக்கு பரவாயில்ல, பார்க்கறதுக்கு மகிழ்ச்சிகரமாக இருக்குது. சும்மா நம்ம அந்த வார்த்தை நம்ம பழைய காலத்தில் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம், சும்மா வருவாளா சுமாரி அப்படின்ற மாதிரி. இந்த எலிகான் என்ஜினியரிங்லாம் மற்ற டைமில் இப்படி எகிரி அடிச்சிருப்பானா? வாய்ப்பு ரொம்ப கம்மி. Q3 ரிசல்ட் வருது அப்படின்ற ஒரு சம்பவத்தை காரணம் வச்சுட்டு அது எப்படியோ வந்துட்டு போகுது, எங்களுக்கு தேவை ஒரு வாலட்டிலிட்டி அப்படின்ற மாதிரி இந்த எலிகான் என்ஜினியரிங் இன்னைக்கு ஒரு 7.5% ஏற்றி விட்டாங்க. இதே மாதிரி ரிசல்ட் வரும்பொழுது ஒவ்வொருத்தர் வச்சிருக்கக்கூடிய கம்பெனியும்
கீழே இறக்கி விடாமல் நல்ல பாசிட்டிவாக மேல் நோக்கி ஒரு 7% 10% ஏற்றி விட்டா ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கும். ஐபிஓக்களை பற்றி எந்த செய்திகளும் இல்லை நண்பர்களே. தியாகு என்ன பூரா எல்லாம் சாப்பாட்டு கம்பெனியில் எடுத்துகிட்டு வந்திருக்க, வேற எந்த கம்பெனிலையுமே கிடைக்கலையா அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கலாம். அது என்னன்னு தெரியல, இப்போல்லாம் ஜோடியாக தான் மூவ் பண்ணுறாங்க. பேங்கிங் செக்டர்லாம் ஒட்டுக்க ஜோடியாக மூவ் பண்ணுறாங்க. அப்புறம் பீரிங்ஸ் அப்ரெசிவ்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி ஜோடியாக மூவ் பண்ணுறாங்க. பேட்ரிஸு, டயர் கம்பெனிஸ் சமீபத்தில் இப்படி தான் டயர் கம்பெனி சியட் அப்பல்லோன்லாம் ஒரே குரூப்பாக மூவ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ வர எல்லாம் ஒரே செக்டரில் மேபி ரொட்டேஷன் பண்ணுறாங்களே என்னன்றது தெரில. இப்போ என்ன ஒரு தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த சஃபயர் ஃபுட்ஸ் ஆகட்டும், அதே மாதிரி தேவயானி இன்டர்நேஷனல் ஆகட்டும், 2 பேருமே இந்த கேஎஃப்சி, பிஸா ஹட் போன்ற நல்ல ஃபேமஸான ப்ராடக்ட்களுக்கு ஃப்ரான்ச்சைசி எடுத்து ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி அந்த ரெஸ்டாரண்ட்ஸை ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கும்போது யார் அதிகமாக வருமானம் பண்ணிக்கிட்டு இருக்கா? இந்த சஃபயர் ஃபுட்ஸ் பார்க்குறோம், அவங்க லாஸ் மேக்கிங்காக இருக்காங்க போன குவார்ட்டரில். தேவயானி இன்டர்நேஷனல் அப்படின்றத எடுத்து பார்க்குறோம், அவங்களும் போன குவார்ட்டரில் லாஸ் மேக்கிங் அப்படின்னு ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம மக்கள் ஜங்க் ஃபுட்டு சாப்பிடாதே அப்படின்ற மாதிரி இறங்கிட்டாங்களே என்னன்னு தெரியல. 3000 கோடிக்கு சேல்ஸ் பண்ணியுமே அந்த கம்பெனியினுடைய சமீபத்திய ட்ரெயிலிங் 12 months வருமானம் 0 அப்படின்னு காமிச்சிட்டு இருக்கு சஃபயர் ஃபுட்ஸுக்கு. தேவயானி இன்டர்நேஷனல் பார்க்கும்பொழுது அவங்க 5241 கோடிக்கு நம்ம சாப்பிட்றோங்க எல்லாரும், இன்னும் போய் சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கோம். அதனுடைய சேல்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போகுது. பட் வருமானம் என்பது 46 கோடி லாஸ் அப்படின்னு காமிச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எங்கே பிடுங்கிட்டு போகுதுன்னு பார்த்தீங்கன்னா வட்டி இன்ட்ரெஸ்ட்ல 272 கோடி, டெப்ரிசியேஷன் 600 கோடி காட்டுறாங்க. நிறைய பேர்த்துக்கு தோணும், எது டெப்ரிசியேஷன் 603 கோடினா 2 வடச்சட்டிக்கும் 4 எண்ணெய் கரண்டிக்குமா? ஒரு கம்பேரிசனுக்காக நம்ம பார்க்குறோம். எம்ஆர்பிஎல் அதுலேயும் மூவிங் பார்ட்ஸ் நிறைய இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி தான். அவங்களுடைய குவார்ட்டர்லியில் அவங்க டெப்ரிசியேஷன் 371 கோடி அப்படின்ற மாதிரி எழுதியிருக்காங்க. ஸோ இந்த சூழ்நிலையில் பெரிய முதலீட்டாளர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தங்களுடைய பங்குகளை ஹோல்டிங் பர்சன்டேஜ் குறைச்சிருக்காங்க. தேவயானியில் ஒரு காலத்தில் 12% வச்சுருந்தாங்க, இப்போ வெறும் 6. டிஐஸ் மானாவரியாக தங்களுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. சஃபயர் ஃபுட்ஸினுடைய முதலீட்டாளர்களை பார்க்கும் பொழுது அதில் எஃப்ஐஸ் மானாவரியாக வச்சுருக்காங்க, டிஐஸுமே 37% ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் தற்போதைக்கு 2 பங்குகளும் ஒரு லாஸ் மேக்கிங் அப்படின்னு காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. என்னைக்கு ப்ராஃபிட்டில் காமிப்பாங்க அப்படின்றது தெரில. ஸோ தற்போதைய நிலைமையில் சஃபயர் ஃபுட்ஸ் என்பது 52 வீக் லோன்லையும், தேவயானி இன்டர்நேஷனல் கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி அதுவும் 52 வீக் லோன்லேருந்து கொஞ்சம் மேல் நோக்கி ஏறி இருக்கு. இங்கே தான் ஒரு முக்கியமான விஷயம். நம்ம ஆளுகளுடைய உணவு பழக்க வழக்கம் மாறிடுச்சா? பேக்கரி கடையிலலாம் போய் உட்கார்றோம், எல்லாம் பேக்கடு ஐட்டம்ஸாக வாங்கி அது இன்னும் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்குமா அப்படின்ற மாதிரி நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்களான்னு தெரியல. இந்த கோபால் ஸ்நாக்ஸ் அப்படின்ற பங்கினுடைய லாபம் என்பது போன குவார்ட்டரில் இம்ப்ரூவ் பண்ணி தான் காமிச்சிருந்தாங்க, 26 கோடி அப்படின்னு. ஆனால் கோபால் ஸ்நாக்ஸ் பெரிய ஆள் கிடையாது, பிகாஜி ஃபுட்ஸ் அப்படின்றதான் பெரிய ஆள். இவங்களுடைய வருமானம் தான் இந்த செக்டரில் பிகாஜி ஃபுட்ஸினுடைய வருமானம் எல்லாம் ஒரு வருஷத்துக்கு 204 கோடி லாபம் பண்ணிட்டு இருக்காங்க. போன குவார்ட்டரில் 78 கோடி லாபம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த செக்டரில் இருக்கக்கூடிய பங்குகள் சமீபத்தில் இறங்கி கிடக்கு. இனி இந்த கும்பாவை தவிர்க்கும்படியாக இவங்களுடைய ரிசல்ட்ஸ் எப்படி வருது அப்படின்றது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நண்பர்களே, என்ன ஒரு சோகமான நாள் பார்த்தீங்களா இன்னைக்கு. ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஹெச்டிஎஃப்சி பேங்க், அவன் இன்னைக்கு 200 days மூவிங் ஆவரேஜ் கீழே ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். அப்படிங்கும்பொழுது ஸ்டாக் மார்க்கெட்டில் என்னத்தை சொல்கிறது, நேற்று ரிலையன்ஸ் இறக்கி விட்டு மார்க்கெட்டை இறக்கி விட்டாங்க, கூடவே சேர்ந்து பக்கத்தில் ஒத்து ஊதிட்டு இருக்காங்க அப்படின்னு எங்கள் ஊரில் சொல்லிட்டு இருப்பாங்க. கூடவே சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் சேர்ந்து நம்ம மார்க்கெட்டில் இப்போ கீழே இறங்கு முகமாக இருக்கு. கோல்டு மெடல் எடுத்த ஷேர் ப்ரைஸ் எதுன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டால் அது என்னவோ இருந்துட்டு போகுது, ஆனால் அது எங்கள் போர்ட்ஃபோலியோவில் இல்லைன்னு மட்டும் எங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்றதான் பல பேர்த்தினுடைய மனநிலை. இந்த சமயத்தில் கீழே இருக்கக்கூடிய சில பங்குகள் ஏதாவது மிரட்டல் விடுக்கும் வகையிலே மேலே ஏறி வருமா அல்லது இன்னும் கீழே போகுமா அப்படின்றதான் பல ட்ரேடர்களுடைய கேள்வி. ஒரு உதாரணத்துக்கு நல்லா புல்லிஷ் மூமெண்ட் ஆகிட்டான்னு வச்சிங்களேன், அவன் கீழே இறங்கி வரக்கு பல சப்போர்ட்டுகளை உடைக்க வேண்டியதாக இருக்குது. அதே மாதிரி கீழே இறங்கிட்டானுங்கன்னா கீழிருந்து மேல் நோக்கி ஏறக்கு பல ரெசிஸ்டன்ஸுகளை உடைக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ ரொம்பவுமே மிரட்டலான வேலைகளை அவங்க பண்ணாதான் ரெண்டுமே நடக்கும். ஒன்று, இந்த பாலிமெட் அப்படின்ற பங்கை பாருங்கள், இது இவங்களுடைய செக்டரில் பெரிய ஆள் தான். இவங்க எக்ஸ்போர்ட்டும் பண்ணுறாங்க, நம்ம டொமஸ்டிக்காகவும் மேனுஃபேக்சரிங் சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க.
ஸோ இவங்களுடைய டிஸ்போசபிள் சர்ஜிக்கல் டிவைசஸ் ஆகட்டும் அல்லது அதர் மெடிக்கல் டிவைசஸ் ஆகட்டும், இவங்க வந்து இந்த செக்டரில் ஒரு பெரிய ஆள் தான். இப்படி இருக்கக்கூடிய நிலைமையில் ரொம்பவுமே மிரட்டலாக போன 2025 என்ன பண்ணாங்கன்னா, திடீர்னு 2000 2800 ஆல்மோஸ்ட் 30-40% ஒரு வளர்ச்சி இருந்தது. அந்த ஒரே ஒரு ரவுண்டு தான் போனான், அதுக்கப்புறம் ஏமாத்திட்டான். ஒரு ரவுண்டு போயிட்டு மறுபடியும் 2வது ரவுண்டு போகவே இல்லை போன வருஷத்தில். ஸோ இப்படி இருக்கக்கூடிய நிலைமையில் இந்த ஹெல்த் கேர் ரிலேட்டடான பங்கு சமீபத்தில் இதனுடைய ரிசல்ட் வந்து ஒரே மாதிரி கொடுத்துக்கிட்டு, எப்படிங்க இப்படி ஒரே ஆள் இப்படி ஒரே லெவல்லையே கொடுத்துக்கிட்டு இருக்க முடியும் தெரியல. இனி வரக்கூடிய Q3 ரிசல்ட்டில் இவங்களது எப்படி இருக்கும், ஏதாவது உதவிகரமாக இருக்குமா, ஏதாவது மிரட்டலாக இருந்து சம்பவம் பண்ணுவாங்களா அப்படின்ற கேள்வி நம்பர் 1. இன்னொன்று, இந்த கிரெடிட் ஏசி அப்படின்னு பார்த்தோன்னா இது வந்து கீழே விழுந்த பங்கு பாலிமெட், இது மேலே ஏறின பங்கு கிரெடிட் ஏசிசி. ஸோ அப்படி இருக்கும் பொழுது தன்னுடைய 200 days மூவிங் ஆவரேஜை விட்டு கொடுக்காமல் தொடர்ந்து மேல் நோக்கி ஏறுமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. இன்னொரு பங்கு BDL, அதுவும் 200 days மூவிங் ஆவரேஜ் கிட்ட என்ன டெசிஷன் எடுக்கிறது அப்படின்றது தெரியாதபடிக்கு அது வாட்டுக்கு யோசனையாக இருக்குது. இந்த யோசனை எதில் கொண்டு போய் முடியும், ஏற்றத்தில் முடியுமா அல்லது இறக்கத்தில் முடியுமா, எந்த பங்குகள் மிரட்டலான சம்பவத்தை செய்ய போகின்றன. ஒருத்தர் என்னடானா கீழே இருக்கா, கீழிருந்து மேலே போய் ஏதாவது மிரட்டலான சம்பவமா, ஒருத்தர் மேலே இருக்கா, மேலேருந்து கீழே விழுந்திருக்கா, அங்கிருந்து திரும்ப ஏறுமா. இன்னொன்று சென்டர் பாயிண்டில் இருக்குது இந்த BDL போன்ற பங்கு. ஸோ யார் கோல்டு மெடல் எடுக்க போகிறா அப்படின்றத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். எங்களை மெய்சிலிருக்க வைக்கும் பங்குகள் இருந்தால் வாங்கப்பா அப்படின்னு கேட்டாக்கா எங்களால் முதல்ல எந்திரிக்கவே முடியல, இதில் உங்களை மெய்சிலிருக்க வைக்கிறாங்களாக்கும் அப்படின்ற மாதிரி இந்த பவர் கிரிட் அப்படின்ற பங்கு சமீபத்தில் SJVN முதல் கொண்டு எத்தனையோ பங்குகள் மேலே வந்துச்சு. அதே மாதிரி ரயில்வே துறை பங்குகளும் மேல் நோக்கி வந்தது. ஆனால் அப்போ கூட மேலே வராத ஒரு பங்காக இந்த பவர் கிரிட் அப்படின்றது இருக்குது. ரொம்ப நாளாக சப்போர்ட்லேயே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆனால் ரெசிஸ்டன்ஸ் பக்கமே வரமாட்டேங்கிறான். ரெசிஸ்டன்ஸ் எங்கேயோ தூத்துக்குடிக்கு அந்த பக்கம் எங்கேயோ ஒரு கடலுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கும் போல் ரெசிஸ்டன்ஸ், அதனால் நான் வர முடியாது அப்படின்ற மாதிரி பவர் கிரிட் பங்கு பெரிய அளவில் ஏறாமல் ஆனால் தொடர்ந்து டிவிடெண்ட் கொடுத்து கொண்டு இருக்கும் கூடிய ஒரு பங்கு. தொடர்ந்து டிவிடெண்டை வாங்கிக்கிட்டே தான் இருக்காங்க அந்த பங்கை வச்சிருக்கிறவங்க. இருந்தாலும் மகிழ்ச்சி என்பது வரல, ஏன்னா ஷேர் ப்ரைஸ் ஏறல. அதே மாதிரி தான் இந்த லோதா டெவலப்பர்ஸ் அப்படின்ற பங்கு, அதனுடைய கடந்த கால வரலாறுலாம் பார்க்கல ரொம்பவுமே பிரமாதமாக ஏறி இறங்கின மாதிரி இருக்கும். பரவாயில்லையே, ஏறி இறங்கிக்கிட்டே இருக்கான். அதனால் என்னைக்காவது ஒரு நாள் திடீர்னு கீழே இருந்தாலும் மேலே இது வந்து ஏதாவது எக்ஸிட் ஆப்ஷன் இது கொடுப்பானா அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தோணும். ஆனால் யார் கண்ணு வச்சாங்கன்னு தெரில. இந்த பங்கு லோ ரேட்டில் வந்து விழுந்து 3 மாதம் ஆச்சு, இன்னும் எந்த விதமான வால்டிலிட்டியும் இல்லை. நண்பர்களே, ஒரு பங்கில் எவ்வளவு நேரம் மொமெண்டம் போகணும், ஏறிக்கொண்டே போகணும்னா அவன் எப்பாவது ஒரு ஸ்விங் ஹைலேருந்து கீழே விழுந்திருப்பான். மறுபடியும் மொமெண்டம் பிக்கப் ஆகும் பொழுது தங்கு தடை இல்லாமல் அவனுடைய பழைய ஹை வரைக்கும் மொமெண்டம் போய்கிட்டே இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஸோ ஒரு பங்கில் மொமெண்டம் ஸ்டார்ட் ஆகுது, நாளை முதல் மொமெண்டம் தொடங்கிடுச்சு அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். அது எவ்வளோ தூரம் போய்கிட்டே இருக்கணும்னா பழைய ஸ்விங்கு ஹை வரைக்கும் போனால் தான் நம்மளுக்கு பிரச்சனை இருக்காது. இப்போ பாருங்கள், இந்த அப்பல்லோ ஹாஸ்பிட்டல் நேற்று வந்து 200 days மூவிங் ஆவரேஜை தாண்டினான். இங்கிருந்து அவன் பாட்டுக்கு நான் ஸ்டாப்பாக அவனுடைய பழைய ஸ்விங்கு ஹை வரைக்கும் போனால் தான் நம்மளுக்கு ஒரு பிரயோஜனம். அதே மாதிரி தான் இந்த ஃபோர்டிஸ் ஹெல்த் கேர் அப்படின்ற பங்கு, அவனும் வந்து கீழே வந்து விழுந்துட்டான். 200 days மூவிங் ஆவரேஜை தொட்டுட்டு அதுக்கப்புறம் அதில் மொமெண்டம் என்பது கீழே சரிவடையாமல் போயிட்டே இருந்து தன்னுடைய பழைய ஹையை தொட்டால் மட்டும்தான் நம்மளுக்கு ஒரு பிரயோஜனம். ஆனால் இது வந்து உண்மையிலேயே ரொம்ப என்ன இருக்குது, நியாயமே இல்லை அப்படின்ற மாதிரி. அப்பல்லோ ஹாஸ்பிட்டலினுடைய வருமானம் 1700 கோடி, ஃபோர்டிஸ் ஹெல்த் கேர்னுடைய வருமானம் வந்து வெறும் 1000 கோடி தான். இது செக்டரில் 3வது இடத்துல தான் இந்த ஃபோர்டிஸ் ஹெல்த் கேர் இருக்குது. பட் இருந்தாலும் அப்பல்லோ ஹாஸ்பிட்டலை பீட் பண்ணி ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் அப்பல்லோ ஹாஸ்பிட்டல் கீழே இறங்கிட்டு ஏறுறான். ஆனால் இந்த ஃபோர்டிஸ் வந்து பெருசாக இறங்காமையே ஏறுறான்னா அப்போ இவன் தான் பலே கில்லாடி அப்படின்ற மாதிரி இருக்கு. நண்பர்களே, நம்மளுக்கு எல்லா கேள்விகளுக்கும் விட தெரியுது, ஆனால் இந்த கும்பா கேள்விக்கு மட்டும் நம்மளுக்கு விட தெரிய மாட்டேங்குது. அதாவது இந்த கோல்கேட் பாமோலிவ் அப்படின்ற பங்கு அந்த செக்டரில் வந்து பெரிய ஆள் தான், டாப் 3க்குள்ளே வர்றாங்க. அவங்களுடைய சேல்ஸ் லாபத்தை எல்லாம் பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு 1300 கோடி லாபம் என்பது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு அருமையான லாபம் செய்யக்கூடிய கம்பெனியாக இருந்தாலும் அந்த பங்கு 2900 இப்போ 2100 வந்து விழுந்திருக்கு. எல்லா செக்டருக்குமே இப்போ லோக்கலில் காம்படிஷன் வந்துருச்சு. பெரிய ஆளுக
ஷோரூம் போட்டு துணி விற்கிறாங்களா, நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களே துணி எடுத்துகிட்டு வந்து எல்லாத்துலேயும் போட்டு சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹோட்டல் பிராண்ட்ஸில் வந்து பெரிய ஆளுக பர்கர் விற்றுக்கிட்டு இருக்காங்களா, இங்கே லோக்கல்லேயே இப்போல்லாம் நிறைய பேர் பர்கரு பானிபூரின்னு எல்லாம் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இந்த பல்லு விளக்குற பேஸ்ட்டுக்கு மட்டும் பெருசாக இப்போ காம்படிஷன் இல்லை. நாங்கள்லாம் கோபால் பல்பொடியெல்லாம் ஒரு காலத்தில் வாங்கி விளக்கிட்டு இருந்தோம். இப்போ அதுவும் அந்த மாதிரி யாரும் பெருசாக பண்ணுறதில்ல. அப்படி இருக்கும் பொழுது இந்த கம்பெனி நஷ்டகரமாகவும் ரிப்போர்ட் பண்ணல, தொடர்ந்து அவங்களுடைய சேல்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறாங்க, பட் ப்ராஃபிட் மார்ஜின் அதிகமாக வைக்க முடியாதனால தொடர்ந்து ஒரே வருமானத்தையும் காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கும்பாக்குட்டி கேள்விக்கு மட்டும் நம்மளுக்கு விட தெரியல. இன்னும் இதனுடைய வீழ்ச்சி எவ்வளவு தூரம் இருக்கும் அப்படின்னு தெரியல. இந்த மாதிரி நம்மளுக்கு எதுவுமே தெரியலனா அந்த இடத்துல தான் ஃபண்டமெண்டல்ஸ் என்பது நின்று பேசும். அவங்க வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு காரணத்தை வச்சுருப்பாங்க. ஆனால் அங்கேயும் கன்ஃபியூஷன் தான். இண்டஸ்ட்ரி பியோட இந்த ஸ்டாக்கினுடைய பிஇ விலை கம்மியாக தான் இருக்குது. கடனே இல்லாத ஒரு கம்பெனி, 2.25% டிவிடெண்டும் கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய கம்பெனி தான். எல்லோரும் கன்ஃபியூஸ் ஆகிட்டீங்களா, எனக்கு அதுதான் வேணும் அப்படின்ற மாதிரி இந்த கோல்கேட் பால்மோலிவ் ஷேர் இருக்குது, போங்க எல்லோரும் போய் பல்லு வளர்க்குங்க அப்படின்ற மாதிரி தான் தற்போதைய நிலைமை. ஷேர் மார்க்கெட்டில் பதில் இருக்கோ இல்லையோ, ஆனால் நம்ம வாழ்க்கையில் இதுக்கு பதில் இருக்குது. இதுக்கு பேர் தான் தலை விதி அப்படிங்கிறது. நண்பர்களே, இன்னொரு குழப்பமான செய்தி ஒன்று கொண்டு வந்திருக்கேன். நம்மளுடைய எஃப்ஐஎஸ் எல்லாம் லீவில் இருக்காங்களா என்னன்றது தெரில, பட் டிரான்சாக்ஷன் வால்யூம் எல்லாம் ஜாஸ்தியாக தான் இருக்குது. ஸோ 289 கோடி சமீபத்தில் வாங்கியிருந்தாங்க. ஜாலி நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அடுத்த நாளே 36 கோடிக்கு விற்றுட்டாங்க. அதுக்கு அடுத்த நாள் 107 கோடின்னு விற்று வச்சுருக்காங்க. ஸோ எப்போ கும்பா குட்டிகளையெல்லாம் அடைச்சி வச்சுட்டு காளைகளை ரிலீஸ் பண்ணி விட போகிறாங்கன்னு தெரியல. இந்த ஐஏஎஃப்எல்லாம் வந்து எஃப்என்டோ செக்மெண்ட்டில் செய்திகள் வருது, ஷார்ட் கவரிங் அப்படின்ற மாதிரி தகவல் வருது. அவன் ஏற்கனவே எங்கேயோ ஆகாயத்தில் இருக்கான். இந்த ஐஏஎஃப்எல் ஃபினான்ஸ் அப்படின்ற பங்கு எவ்வளோ வால்டிலிட்டி, 2023 கீழே இறங்கி 2024 ஒரு ரேலி, 2025 ஒரு ரேலி. ஆனால் இந்த தடவை அவன் ஒரு பிரச்சனை பண்ணி விட்டான். மறுபடியும் வந்து கீழே விழுகவே இல்லை. விழுகாமையே தன்னுடைய பழைய ஹையை போய் தொட்டுட்டு மகிழ்ச்சிகரமாக தான் இருக்குது. ஆனால் நான் செய்திகள் எடுத்து பார்க்குறேன், எஃப்என்டோ செக்மெண்ட்டில் ஷார்ட் கவரிங் செய்யப்பட்ட ஒரு பங்கு அப்படின்ற செய்தியில் இந்த ஐஏஎஃப்எல் வந்திருக்கு. இதெல்லாம் நியாயமாயா உங்களுக்கு? நாங்கள் வச்சிருக்கக்கூடிய பங்குகள்லாம் அவன் கீழே கவுந்து படுத்துக்கிட்டு இருக்கான். அதை ஏதாவது ஷார்ட் கவரிங் பண்ணி ஏற்றி விட்டால் பரவாயில்ல. ஏற்கனவே இந்த பங்குகளை வச்சுருக்கிறவங்க ஜிலேபி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. பரவாயில்ல, இந்தாங்க லட்டு சாப்பிடுங்க, வாயை ஓப்பன் பண்ணுங்கன்னு வாய்க்குள்ளே லட்டு போட்டு விட்ட மாதிரி அவங்களுக்கு இப்படி ஒரு ஷார்ட் கவரிங் ரிலேட்டடான தகவல்கள் எஃப்என்டோ செக்மெண்ட்டில் வந்திருக்கு. நண்பர்களே, ஒரு சோகமான தகவல். இந்த இந்தியா சிமெண்ட் அப்படின்ற பங்கினுடைய விலை உச்சத்தில் 450 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த ஜேகே சிமெண்ட்ஸினுடைய வேலை இன்னும் உச்சத்துக்கு வரல. பாவம், வெறும் 6000 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி 7500 வந்த பங்கு தான். நீ வந்து பெரிய ஆளுகளுடைய தயவில் வாழ்ந்துக்கிட்டு இருக்க, நான் பர்ஃபார்மன்ஸில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன்டா அப்படின்ற மாதிரி இந்த இந்தியா சிமெண்ட்ஸை வந்து அல்ட்ராடெக், அவங்க தான் பெரிய லீடர் இந்த செக்டரில், அவங்க வாங்கிட்டாங்க. அவங்க கைக்குள்ளே இந்த பங்கு இருக்குது அப்படின்றதுனால இந்த பங்கு லாபம் பண்ணலை அப்படின்னாலும் அவனை வந்து நல்லா மேல் நோக்கி வச்சுருக்காங்க. இந்த ஜேகே சிமெண்ட்ஸ் பர்ஃபார்மன்ஸில் பெரிய ஆளாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு 1000 கோடியெல்லாம் வருமானம் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஒரு காலத்தில் வெறும் 75 கோடி தான் லாபம் பண்ணிக்கிட்டு இருந்தான் 10 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ தான் எல்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எல்லோரும் பெரிய வீடு சின்ன வீடுன்னு எல்லாம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷனில் பெரிய பூம் வந்து இப்போ 1000 கோடி மேலே லாபம் பண்ணிக்கிட்டு இருக்குது. இருந்தாலும் தற்போதைக்கு இந்தியா சிமெண்ட் என்பது நல்லா உச்சத்தில் இருக்குது. ஜேகே சிமெண்ட் சிறிது கம்மியாகத்தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. எப்போ மறுபடியும் இதுக்கெல்லாம் உயர்வு அடிக்கும் அப்படின்றது தெரில. இன்னும் ஒரு பங்கு பாருங்க, ஏம்பர் என்டர்பிரைசஸ் அப்படின்ற ஒரு பங்கு. இந்த ஏம்பர் என்டர்பிரைசஸ் ஏர் கண்டிஷனர் ரிலேட்டடான மார்க்கெட்டில் இருக்குது. இந்த மார்க்கெட்டில் இது வந்து 4வது 5வது இடத்துல தான் இருக்குது. இதுலாம் பெரிய ஆளுக்கு இந்த வோல்டாஸ், ப்ளூ ஸ்டார், எல்ஜி இந்தியான்னு ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. இந்த சமயத்தில் வந்து இந்த பங்கில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பங்கு ஏற்கனவே இந்த 2025 சிறியதாக ஒரு ரவுண்டு, பெரியதாக ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துடுச்சு. இனி மறுபடியும் வந்து அடுத்தது நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள், எப்போ உங்களுடைய ரேலி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி பாவம் இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்கெல்லாம் காத்து கிடக்குறாங்க. நண்பர்களே, உங்களுக்கு தெரியாதில்ல, பல்வேறு பங்குகள் வந்து புதிய உச்சம்னு வந்துகிட்டு இருக்கு. இப்போ மேரிகோ ஷேர் ஆகட்டும், ஜிண்டால் ஸ்டெயின்லெஸ்னு எத்தனையோ பங்குகள் வந்து புதிய உச்சத்துக்கு வந்துகிட்டு இருக்கு.
ஆனால் கேள்வி என்னன்னா, இந்த எஸ்பிஐ அப்படின்ற பங்கு எனக்கு தெரிஞ்ச சமீபத்தில் 130 ரூபாய் 150 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருந்ததாக எனக்கு பழைய ஞாபகம். அது எந்த டைம்னு எனக்கு தெரியல, கோவிட் டைமா என்னன்றது தெரியல. அங்கிருந்து சிறுக சிறுக ஏறி ஒரு ரவுண்டு நம்பர் 1000 அப்படின்னு வந்து பிடிச்சிருக்கு. அந்த அரிசி கடைக்காரெல்லாம் இதை பார்த்தாருன்னா என்ன பண்ணுவார்னு தெரியல. ரோட்டில் போகிற வரவங்களுக்கெல்லாம் ஆளுக்கு 1 கிலோ அரிசி ஃப்ரீன்னு என்ன சொல்லுவார்னு நினைக்கிறேன். நான் பழைய டீலரை வேலை பார்த்துக்கிட்டு இருக்கல, ஐபிஓவில் வாங்கியிருந்தார் இந்த எஸ்பிஐ. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு தெரில. ஸோ இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம எய்ச்சர் மோட்டார் அப்படின்றதையும் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக 1000 ரூபாய் எல்லாம் கணக்கு ஒன்று தானே. 150 ரூபாயிலிருந்து 1000 ரூபா வந்தால் என்ன, 1000 ரூபாயிலிருந்து 10,000 வந்தால் என்ன, ஸோ கணக்குக்கு ஒன்று தான். ஸோ அப்படி பார்க்கும் பொழுது இந்த பங்கு எய்ச்சர் மோட்டார்ஸ் எப்போது 10,000 வந்து தொடும்? இவனும் வந்து லைஃப் ஹையாகவே போய்கிட்டு இருக்கான், ஆல் டைம் ஹையாகவே போய்கிட்டு இருக்கான். ஸோ இந்த எஸ்பிஐக்கும் எய்ச்சர் மோட்டார்ஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய விஷயத்தில் எஸ்பிஐ ஃபஸ்ட்டு அந்த மேஜிக் நம்பரை தொட்டுருச்சு. அடுத்தது எய்ச்சர் மோட்டார்ஸ் எப்போ தொடும் அப்படின்றத அந்த ஷேரை வச்சிருக்கவங்க கேட்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்குது. இன்னொரு மிக முக்கியமான செய்தி நண்பர்களே, சமீபத்தில் பேட் நியூஸ் வந்தப்ப சில பங்குகள்லாம் ஒரே ஒரு நாள் பேட் நியூஸ்க்கு இறங்குறானு. அதுக்கப்புறம் அவனுக்கு அந்த பேட் நியூஸை அரெஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் அப்படியே ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கு, ஐஎக்ஸ்னு ஒரு பங்கு இருந்தது. அந்த ஐஎக்ஸில் அப்படி தான் ஒரு மார்க்கெட் டீகப்ளிங் ப்ரைஸ் அப்படின்ற ஒரு தகவல் வந்த பொழுது அவன் அதிர்ச்சியில் எவ்வளோ பெரிய இறக்கம், 20% ஒரு இறக்கமாக இருந்தது. ஆனால் அந்த ஒரே ஒரு நாள் தான் ஷாக்கு. அந்த ஒரு நாள்லேயே ஷாக் அப்சர்வ் பண்ணிவிட்டு சிங்கம் மாதிரி அவன் பாட்டுக்கு ஆடிக்கிட்டு இருந்தான். இத்தனைக்கு ஒரே ஒரு ப்ராடக்ட் தான் அவன்கிட்ட இருக்குது. அந்த ஒரு ப்ராடக்ட்லேயே நியூஸ் வந்தங்காட்டி இப்போ அவன் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. இருந்தாலும் அந்த ஃபாலை அரெஸ்ட் பண்ணிட்டான். அதே மாதிரி தான் இந்த கெய்ன்ஸ் டெக்னாலஜி அப்படின்ற பங்குலேயும் திடீர்னு ஒரு பேட் நியூஸ் வந்த பொழுது அவனும் வந்து ப்ரைஸை ஒரு மாதிரி அரெஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்ச நாள் மேலே போயிட்டு அப்புறம் மறுபடியும் கீழே விழுந்து ஒரு மாதிரி ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. பட் இந்த ஐடிசியில் பேட் நியூஸ் வந்து 3 நாளாக இன்னும் அப்சர்வ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த பேட் நியூஸை இன்றைக்கி 5வது நாட்களாகவும் இறங்கிக்கிட்டு இருக்கு. கேட்டால் நாங்கள் வந்து 1000 ப்ராடக்டை மேலே விற்றுக்கிட்டு இருக்கோம், இந்த ஒரு ப்ராடக்ட் என்ன அப்படிம்பாங்க. அதாவது இப்போ மார்க்கெட்லேயே ஏதாவது ஒரு பேட் நியூஸ் வந்துச்சுன்னா எத்தனையோ ஷேர்களை நம்ம ஃப்ரீயாக பேச முடியுது. ஆனால் இந்த ஒரு இட்லி சட்டி மாதிரி ஏதோ ஒரு சம் தீபாவளி லிஸ்ட்டு, புஷ்வான லிஸ்ட்டுன்னு ஏதாவது ஒரு லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய பங்குகள் இந்த மாதிரி விழுந்து இந்த நியூஸை பேசுறதுக்கு நம்ம போனோம்னா ஒரு நாளைக்கு நம்ம 30-40 ஷேரை ஈஸியாக பேசிடுறோம், ஒன்றும் பிரச்சனையும் இருக்கிறது இல்லை. ஆனால் இந்த மாதிரி இட்லி சட்டி குண்டாக்குள்ளே வச்ச மாதிரி ஒரு ஷேர்களை பற்றி நம்ம ஏதாவது ஒரு நியூஸை பற்றி பேசும்பொழுது 100 ரூபாய்க்கு வாங்கினவங்களுக்கு லாபம் தானே, 50 ரூபாய்க்கு வாங்கினவங்களுக்கு லாபம் தானே, டேய் அப்போல்லாம் நாங்கள் பிறக்கவே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் பேச வேண்டியதாக இருக்குது. எது எப்படியோ கடைசி இன்னொரு தகவல், சன்ஃபார்மா அப்படின்ற ஒரு பங்கு. அந்த பங்கினுடைய சமீபத்திய தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்மா கம்பெனிஸ் இப்போ தான் ஒரு 4-5 பேர் நல்லா இருந்தானு அந்த 200 days மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் வந்து விழுந்துட்டு இப்போ தான் ஒரு 4-5 நாள் இப்போ தான் என் கண்ணே பளிச்சுன்னு தெரியுன்ற மாதிரி இருந்தாங்க. இன்றைக்கே பார்த்தா நிறைய ஃபார்மா கம்பெனிகள் கொஞ்சம் சோக கீதம் பாடிக்கிட்டு இருக்காங்க. என்ன காரணம்னு தெரில. நன்றி, வணக்கம்.